ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே வேலை ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் சூரியன் வந்து எனக்கு முன்னாடியே வந்துட்டார். 6 மணி தான் ஆகுது. நல்ல வெயில் பாருங்கள், எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு. சுண்டக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கலான்ட்டு ஒன்றும் பாதியமாக தட்டி தண்ணியில் போட ஆரம்பித்தேன். இதுவே வந்து துவையல்னா முதல்ல சுண்டக்காவை அலசிட்டு அதுக்கப்புறம் இப்படி தட்டி வதக்கி ஃபுல்லாக அரைச்சிடுவேன். அப்போ வந்து முழு விதையும் வச்சு அரைச்சிடுவேன். இப்போ குழம்பு வைக்கிறப்போ வந்து அவ்வளோ விதை எனக்கு தேவையில்லை. அது மிதக்கும், பிள்ளைங்களுக்கும் பிடிக்காது. அதனால் தட்டி தண்ணியில் சேர்த்து பாதி விதை போயிடும். மிச்ச விதையை தான் போட்டு நான் சுண்டக்காய் குழம்பு வைப்பேன். இப்போ செஞ்சிட்ருக்கப்போ என் பையன் வந்தான். நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அவன் எப்போயாவது வருவான் இப்படி ஏதாவது உதவி செய்கிறேன்ட்டு. அவனுக்கு சுண்டக்காய் வந்து இப்படி நசுக்கி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருந்தேன். நான் வதக்கிறமா நீங்கள் போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நான் வேறு வேலை கொஞ்சம் சின்ன வேலை இருந்து பார்த்துட்டு வந்தேன். அவன் வதக்கியும் வச்சுட்டு இருந்தான். நான் வந்து மிச்சத்தை குழம்பு கூட்டினேன். இதுக்கு வந்து சரியான சைட் டிஷ் வந்து முட்டை பொரியல். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை வச்சேன். இப்போது சுண்டக்காய்லாம் வந்து ஃபஸ்ட்டே எங்கள் சைடில் நிறைய கிடைக்கும். ஒரு படி 40 ரூபான்னு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அப்புறம் 60 ரூபா ஆச்சு. ஆனால் இப்போ சுண்டக்காய் எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லைங்க. சொல்லி வச்சு வாங்கினேன். எங்கள் பக்கத்தில் ஃபஸ்ட்லாம் சுண்டக்காய் அது வந்து ரோட்லலாம் பார்த்தாலே அசால்ட்டாக கிடக்கும். இப்போ வந்து சுகருக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்க்குறவங்களாம் சுண்டக்காய் வந்து எங்கே இருந்தாலும் வாங்கிடுறாங்க, பறிச்சிடுறாங்க. இப்போ சுண்டக்காய் கிடைக்கிறதே ரேர் ஆகிடுச்சு. கிடைக்கிறப்ப இப்போலாம் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுறதுங்க. இந்த அளவு சுண்டக்காவை நான் குழம்புக்கும் இன்னும் கொஞ்சம் சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது துவையலுக்கும். துவையல் வைக்கிறப்போ உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக வரும், வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி சமையல் அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பிள்ளைங்களை வந்து கிளப்பி விட்டுட்டு நான் வந்து கத்திரி கன்று போட்டு அதை வந்து வேறு இடத்துல அப்படியே வந்து செடியை வந்து ஊனி வச்சேன். இப்போ பூ பூத்து நல்லா காய் காய்க்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு கொஞ்சமாக நம்ம காயெல்லாம் அரிஞ்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு மண்ணை கொஞ்சம் அணைச்சி விடணுங்க. இதுக்கப்புறம் வந்து தோட்டத்தில் தான் கொஞ்சம் வேலை. தோட்டம்னா நான் வச்சுருக்க அந்த சின்னோண்டு இடத்த தான் சொல்கிறேன் தோட்டம்ன்ட்டு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் அந்த வேலையை பார்க்க போகிறேன். அதுவும் வீடியோவாக வரும். லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.